அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அலர் கிச்சன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக மகிழ்ச்சியாருங்க. இன்றைக்கி கண்டல் மீன் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி பாதி பொரிச்சிட்டு பாதி இன்றைக்கி பொரிச்சிடுவோன்ட்டு இது பிஸ்மில்லா போட்டிருக்கேன்னா, இது எல்லாம் என் பெரியம்மாவை வெட்டி கொடுத்துட்டு போனான். அவன் நினப்பாவே இருக்கு இதை பார்க்கணுன்னையும் எல்லாத்தையும் போட்டுட்டு இன்றைக்கி நான் எப்படி மீன் பொரிப்பேன்னு அதையும் காட்டுறேன். இந்த பாருங்கள், எல்லா மீனையும் போட்டுட்டு நம்ம அதுக்குள்ள மசாலாவை நம்ம போடுவோம். இந்த போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்னென்ன போடுறேன்னு பாருங்கள். இதை பாருங்கள், நல்லா ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள். இதை பாருங்கள், ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுங்க. நம்ம மஞ்சத்தூள் போடாமல் செய்ய மாட்டோம், ஏன்னா நம்ம கவுச்ச போகணுன்ட்டு. அப்புறம் பெருஞ்சீரகத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள். இந்த பாருங்கள், அதுவும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள். இது கரெக்டாக இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அது தகுந்த மாதிரி நம்ம தேவையான கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சுண்டுன்னு போட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதோட நம்ம மிளகாத்தூள் இத்தினி தூளும் நம்ம போடணும். சரியா? அதை பாருங்கள், மிளகாத்தூள் இவ்வளோ தூளையும் நம்ம போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். இத்தினியும் போட்டு நம்ம இதை நல்லா இதை பாருங்கள் தட்டிட வேண்டியது தான். மீனெல்லாம் தடவி இதை எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்க. ஓகேவா? எடுத்து வச்சு பிடிச்சிடலாம். இதில் போட்டுட்டேன்னா எப்படி பொரிக்கிறேன் பாருங்கள். அப்படியே எல்லாத்தையும் எப்படி சூப்பராக இருக்கா? இதை தான் நம்ம இந்த மாதிரி நீங்கள் மசாலா போட்டு இந்த மாதிரி மீனை பொரிச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பொரிச்சோடனே காட்டுறேன் பாருங்கள். இந்த மீனை பொரிச்சாச்சு. சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? அதை பாருங்கள் எப்படி நல்லா பொரிஞ்சிருக்கா. இதை எடுத்து வச்சிடும் அந்த தட்டில். என் பிள்ளை நினப்பாக தான் வருது. அவர் துண்டு மீன் தான் சாப்பிடுவார். பெரியவர் பயணம் போயிட்டார். அவர் நினப்பாவே இருக்கா செஞ்சு விட்டது. என் பிள்ளையும் என் ரெண்டாவது பிள்ளையும் என் மனசு போன மாதிரி நடந்துக்க மாட்டானுவோ, மனசு வேதனைப்படுற மாதிரியும் நடக்க மாட்டானோ, பேச மாட்டானோ. அவன் நினப்பாவே இருக்குது. 2 பேர் நினப்பாவும். என்ன செய்கிறது? அந்த எண்ணெய் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இதை இப்படி சுத்தீரம் ஊற்றி விடுங்க. அப்போ தான் மீன் பொசப்பு இருக்கும். நீங்கள் அந்த மீனை எடுத்துகிட்டு எண்ணெயை ஊற்றாமல் இருந்தீங்கன்னா காஞ்சி போய் நல்லாவே இருக்காது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீனில் எண்ணெய் இருக்குது பாருங்கள், இதை இப்படி மேலே எடுத்து ஊற்றுருங்க. அப்போ தான் அந்த மீன் ஈரப்பசையோட பொசன்னு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் மதியானம் நீங்கள் சாப்பிடும் போது. சில பேர் கொலஸ்ட்ரால் ஒன்றும் செய்யாது, அது பயப்படாதீங்க. எடுத்து வச்சு மீன் பொரிச்சாச்சு. வாங்க சாப்பிட எல்லாரும். நல்லா இருக்கா? இதுமாரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேவா? வெல்கம்.